மகாபிரிவாச்சரணம். இறைவனை வழிபடும் பொழுது அவனை வழிபடுவதை விட அவனது அடியார்களை வழிபட்டால் அவனுக்கு அவ்வளவு பிரியமாம். சொல்வார்கள், ராமனை விட ஆஞ்சநேயரை நாம் சொன்னால் ராமனுக்கு அவ்வளவு பிடித்தமாம். அந்த அளவுக்கு அடியார்கள் என்றால் அவன் அவ்வளவு கருணை காட்டுவான். அடியார்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் என்றால் அவனால் பொறுத்து கொள்ள முடியாது. அவனை எத்தனை இகழ்ந்து பேசினால் கூட அந்த இறைவன் பொறுத்து கொண்டே, சரி, இந்த ஜீவனுக்கு இன்னும் பிறவிகள் உண்டு போல் இருக்கிறது, அடுத்த பிறவியில் இது இன்னும் அழகாக நம்மை புரிந்து கொள்ளும் என்று அத்தனையும் சகித்து கொள்வான். ஆனால் அவனுடைய அடியார்களுக்கு யாராவது ஒரு தீங்கு இழைத்து விட்டால் அவனால் ஒரு நொடி கூட பொறுத்து கொள்ள முடியாது. பார்த்துருக்கோம், நம்ம பிரகலாத சரித்திரம் படிக்கும் பொழுது அதில் அப்படித்தான் சொல்லப்படும். அதற்கு அழகாக ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. ஆஞ்சநேயரை பற்றி சொல்லும் பொழுது இந்த கதை கண்டிப்பாக நாம் அனைவரும் கேட்க வேண்டியது. ஆஞ்சநேயருடைய பரம பக்தர் ஒருவருக்கு சொக்கட்டான் விளையாட ஆசையாம். அதனால அவர் என்ன பண்ணாரா, தன்னோடு சேர்ந்து விளையாட ஆஞ்சநேயரே வரணும் அப்படின்னு அவர் விரும்புகிறார். எப்படி பெருமாள் திருப்பதியில் பெருமாள் வந்து சொக்கட்டான் விளையாடினா நம்ம கதை படிச்சோம் இல்லையா, அது போலத்தான் இங்கே. அதனால மனமுருகி ஆஞ்சநேயரை பிரார்த்தித்தார். இவர் வேற எதற்காகவும் கூப்பிடவில்லை, ஆஞ்சநேயரை தன்னுடன் நீயே வந்து விளையாட வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். அவர் முன்னே தோன்றிய ஆஞ்சநேயரும் பக்தரோட விருப்பத்தை பூர்த்தி செஞ்சுட்டு ஒப்புத்துக்கிட்டாரு. ஆனாலும் ஒரு நிபந்தனை விதிக்கிறார், நான் விளையாட்டில் விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்னா நீ என்னோட பக்தன், அப்ப நான் அதை விட்டு கொடுப்பேன் நீ சொல்லிட்டு நினைக்க கூடாது. என்ன ஒரு தாய் என்ன செய்வாள் என்றால், தன்னுடைய குழந்தையின் மனம் நோகக்கூடாது என்று சதா சர்வ காலமும் தொற்றது போலவே ஒரு பாவனையை கொடுத்து கொண்டிருப்பாள். அந்த மாதிரி நான் எதுவும் செய்ய மாட்டேன், அதனால தோற்றால் நீ வருத்தப்படக்கூடாது அப்படிங்கிறாரு அஞ்சனை புத்திரனாகிய இந்த ஆஞ்சநேயர். இதுல ஒரு பெரிய தத்துவம் இருக்கு. தோற்றால் வருத்தப்படக்கூடாது அப்படின்னா என்னது? அதாவது இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, வாழ்க்கையில் சோதனைகள் வந்தால் அதை கண்டு நாம் துவண்டு விடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. சரி, இப்ப பக்தரும் சரின்னு சம்மதிக்கிறார். 2 பேரும் விளையாட ஆரம்பிக்கிறாரு. பக்தர் ஒருத்தர் வந்து ஒவ்வொரு தடவையும் அவர் என்ன சொல்லி போடுவார், சொக்கட்டான உருட்டுறப்ப ஜெய் ஹனுமான் அப்படின்னு சொல்லிட்டு காய்களை உருட்டுவார். ஆஞ்சநேயர் என்ன சொல்லுவாரு, ஜெய் ராம் அப்படின்னு காய்களை உருட்டுவார். ஒவ்வொரு தடவையும் அந்த பக்தன் தான் வெற்றி பெறுகிறான். சரி, அடுத்த தடவை நம்ம ஜெய் ராம் அப்படின்னு பார்த்து சொல்லிட்டு அடுத்த தடவை ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயர் திரும்ப திரும்ப விளையாடிட்டே வருவாராம். ஆனால் வெற்றி யாருடைய பக்கம் நீங்க நினைக்கிறீங்க? பக்தனோட பக்கம் தான். அப்ப ஆஞ்சநேயருக்கு ரொம்ப வருத்தமா போயிடுச்சு. எனக்கு அது நம்ம இப்படி நாமத்தை உச்சரித்து கூட எனக்கு தோல்வியா அப்படின்னு சொல்லிட்டு ராமர்கிட்ட மனமுருகி பிரார்த்திக்கிறாராம். அப்ப ஆஞ்சநேயர் பிரார்த்தித்தால் ராமன் வராமல் போவானா என்ன? உடனே வந்துட்டு, என்ன ஆஞ்சநேயா, உனக்கு என்ன கவலை, நீ தோத்துட்ட அப்படியான்னு கேட்கிறாரு. ஆமா ராமா, இது என்ன, இது ஒரு சோதனை அப்படின்னு. ஆஞ்சநேயா, நீ என்னோட பக்தன் சரியா, அதனால உன்கிட்ட என் சக்தி இணைஞ்சிருக்கு. அவன் யாரு? அவன் உன்னுடைய பக்தன். அதனால அவனோட சக்தியோட உன்னுடைய சக்தி என்னுடைய சக்தி 2 சேர்ந்துருச்சு பாத்தியா, இதுதான் அவனுடைய வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொன்னாரா. ஆக இப்ப நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சா, இப்ப ராமனை வழிபட வேண்டும் என்றால் அந்த ஆஞ்சநேயனை வெற்றி கொண்டு விட்டால் ஆஞ்சநேயனின் அருளும் கிடைக்கும், ராமனின் அருளும் கிடைக்கும். அப்படித்தான் அடியார்கள் அவர்களுடைய திருவடிகளை வெற்றி கொண்டு விட்டால் அந்த பெருமாளுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குமாம். உடனே நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு உடனே செவி சாய்த்து விடுவார் என்று சொல்கிறார்கள். மகாபெரியவாச்சரணம்.